என்னடா ஜுஞ்சானே, மாட்டுச்சா இல்லையா? மாட்டுனா சீக்கிரம் சொல்லு, போய் சமைச்சு வறுத்து ஒரு புடி முடிச்சிருவோம். மாட்டுச்சா இல்லையாடா ஜுஞ்சானே? டே மண்டையா பலுகுண்டே. அரே மாம்சு, நிறைய வாட்டி சொல்லிப்புட்டேன். பலுகுண்டுன்னு சொன்னா உன்னை அடிச்சு டோல்கட்ல மாட்டுருவேன். சேரா ஜுஞ்சானே, அத விடு. உனக்கு மீன் மாட்டுச்சா இல்லையா அத சொல்லு. நானும் ரொம்ப நேரமா புடிக்கிறேன், மாட்டவே மாட்டேங்குதுடா. ஒரு மீனாச்சு மாட்டுன்னு பாக்குறேன், மாட்ட மாட்டேங்குதே. இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டே ஆகணும். நல்ல ஆளு மாம்சே, நீ ஆளு வளர்ற அளவுக்கு மண்டைய வளரல, மண்டையில இருக்கிற மூளைய வளரல. மண்டையில என்னதான் இருக்குது? ஏன் மாம்சே இப்படி நவர போட்ல மீன் பிடிச்சா மீனும் மாட்டாது, பாட்ரிக்கானும் மாட்டாது. ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். நமக்கு மீன் மாட்டினா போதும், வாட்டர் கேன்லாம் மாட்ட தேவையில்ல. அதனால நீ புடி. நம்ம என்ன சொல்லுகிறோம், அவன் வாட்டர் கேனை பத்தி பேசுகிறான் பாத்தீங்களா? என்ன மாம்சு, காத்து கொஞ்சம் லைட்டா பழமாடிற மாதிரி இது. அண்ணா என்ன இது? மாம்சே காப்பாத்து, என்ன காப்பாத்து மாம்சே. ஏதாவது ஒரு சுறா மீன் இல்ல எறா சொரா, ஏதாவது ஜிலேபி கொண்டையா, ஐயோ கொண்டை இல்ல கெண்டை, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீன் மாட்டுன்னு பாக்குறேன், மாட்ட மாட்டேங்குதே. ஐயா என்னது இது? அரே மாம்சு, அதிசயம் அற்புதம், என் கண்ணுல ஒண்ணு மாட்டிச்சு. என்ன இது? ஜுன்சானோட வாய்ஸ் கேக்குது. ஜுன்சானே, டேய் தண்ணிக்குள்ளடா பண்ற? தண்ணிக்குள்ள வந்து தக்காளி பறிச்சிட்டு இருக்கற. கேக்குற பாரு மாம்சே, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துறலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு நீச்சல் தெரியும். இங்க வா தண்ணிக்குள்ள போ. தண்ணிக்குள்ள போனா தவக்கல இருக்கும், அதுகிட்ட போய் ஒரு ஆய் சொல்லிட்டு வா. சீக்கிரம் உள்ள போய் பாரு மாம்சே. தண்ணிக்குள்ள தவக்கல இருக்கும்? தண்ணிக்குள்ள தவக்கல இருக்க மாதிரி தெரியல, இந்த பெரிய தவக்கல தான் இருக்க மாதிரி இருக்கு. நீ தான்டா தண்ணிக்குள்ள இருக்க, வெளியே வாடா. அரே மாம்சு, நான் சொல்றது உனக்கு புரியலையா? அப்படியே உன் தலைய தண்ணிக்குள்ள விட்டு உன் முட்டை கண்ணை வச்சு மூச்சு பார்த்தா உள்ள உனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும். தண்ணிக்குள்ள விட்டு தலைய விட்டு பார்த்தா என்னடா கிடைக்கும்? ஆல்ரெடி நானே மீன் கிடைக்கலன்னு கடுப்புல இருக்கேன். மீன் சாப்பிட்டா மீனுக்கு நல்லது, மீன் சாப்பிடலாம். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதா? மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலாம், மீனுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீ என்ன தண்ணிக்குள்ள பார்க்க சொல்லாத. ஐயய்யா, என்ன சம்மதம் இல்லாம பேசிட்டு இருக்கற? அரே மாம்சு, சம்மதம் இல்லாம பேசாம நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. உன் காதுக்குள்ள தண்ணி போயிச்சான்னா கீழ அப்படியே தண்ணிக்குள்ள பாரு. நான் ஒரு பெரிய விஷயத்தை பார்த்தேன். உள்ள என்னென்னமோ இருக்கு. உள்ள இருக்கிறத வெளிய எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. தண்ணிக்குள்ள என்ன இருக்கு? அப்படி என்னத்தடா பார்த்தா? எனக்கெல்லாம் என்னது இது? அடே சுஞ்சானே, ஏதோ ஒரு பெரிய கப்பல் முழுங்கி இருக்கு. அந்த கப்பல்ல எக்கச்சக்கமான கண்டெய்னர் இருந்திருக்குடா. டேய் இததான் மாம்சு, நானும் உன்கிட்ட ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு தான் காது கேட்கல. காது கேட்காத ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட போய் எப்படி அவருக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒருத்தர் போய் அவர்கிட்ட உங்களுக்கு காது கேட்காதான்னு கேட்டா அவருக்கு எப்படி காது கேட்கும்? ஏன்னா அவருதான் காது கேட்காதுல்ல. அந்த மாதிரி இருந்துச்சு மாம்சே. அடே பலுகுண்டு தலையா, எனக்கு காதெல்லாம் கேட்டுச்சுடா. நீ என்ன சொல்லிருக்கணும்? உள்ள பாரு, இது மாதிரி இருக்கும், கண்டெய்னர் இருக்கு, கப்பல் அடிபட்டா, கப்பல் டேமேஜ் ஆகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு கீழே பாரு, குனிஞ்சு பாரு, தள்ளிக்குள்ள போய் பாரு அப்படி இப்படின்னு சொன்னா எப்படி? போறாடே, ஊறப்பட்ட கண்டெய்னர் இருக்குடா சுஞ்சானே. நானும் ரொம்ப நேரமா உன்கிட்ட அதை சொல்லதான் ட்ரை பண்றேன். உள்ள போய் பாருன்ட்டு நீ தான் மாம்சே என் பேச்சை கேட்காம ஏறிற. அடே சுஞ்சான், எனக்கு என்னமோ இந்த கண்டெய்னர்ல ஏதோ இருக்குன்னு தோணுது. அதுக்காக இது நம்ம எடுத்தே ஆகணும். வா நம்ம போலாம், மேல போலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி. ஆமா மாம்சே, எனக்கு லைட்டா மூச்சு முட்டுது. வா சீக்கிரம் மேல போலாம். வா. எங்க இருக்குது கப்பலே? எனக்கு வேற மூச்சு முட்டுதே. வந்துட்டேன், எப்படியோ ஒரு வழியா மேல வந்தாச்சு. மூச்சு முட்டுது தண்ணிக்கு உள்ளதான். அடே சுஞ்சான், இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் திரும்ப வந்து நம்மளால எடுக்க முடியாம போயிடும். அதனால கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. போலாம் மாம்சே. ஆமா, இப்போ நம்ம எங்க போய் நிறுறோம்? போயிட்டு என்ன பண்ண போறோம்? அத சொல்லவே இல்லையா மாம்சு? அது வந்து நம்ம போறோம்ல, போயிட்டு ஒன்னு எடுத்துட்டு வர போறோம். அது முக்கியமானது. என்ன போறோம், எங்க போறோம், எதுக்கு போறோம், என்ன எடுக்க போறோம்? அத தெளிவா சொன்னாதான் நான் வருவேன், இல்ல வர முடியாது. அது உனக்கு எப்படி சொல்றது? இப்ப நம்ம எதுல போயிட்டு இருக்கோம்? கப்பல்ல போயிட்டு இருக்கோமா? இப்ப மேல போறதுனால இது கப்பல். அதுவே தண்ணிக்குள்ள போனா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு தண்ணிக்குள்ள போற கப்பலே. இல்ல மீனுன்னு கூட சொல்லலாம். மீன்ல தண்ணிக்குள்ள தானே போவோம். அடே அது இல்லடா, சப்மரீன், அதாவது நீர்மூழ்கி கப்பல். அததான் இப்ப நம்ம போய் எடுத்துட்டு வர போறோம். இப்ப நேரா போயிட்டு அது எடுத்துட்டு வர வேண்டியதுதான். வா. அடடடடடா, இத்தனை நாளா கப்பல் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சேன். நீர்ல முழுகுற கப்பல் வேற இருக்குதா? ஆமாடா சுஞ்சானே, இறங்கி வா. நம்ம போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கண்டெய்னர் தூக்கிட்டு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். என்கிட்ட சொல்லிருந்தா பாகுபலி பேரு ஒரு கையில அப்படியே புடிச்சிட்டு வந்திருப்பாங்க. எது கண்டெய்னரை கையில புடியாதுன்னா டிஃபன் பாக்ஸ் ஆடாது. இவர் அப்படியே கையில தூக்கிட்டு வந்துருவாராம். இப்ப நம்ம போறதே அதை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு கிடைக்குமான்னு கூட தெரியல. எதுக்கு மாம்சே இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு பேசாம நான் ஒரு ஐடியா கொடுட்டா? நீ தவக்கல மாதிரி தண்ணி உள்ள போய்டாங்க. அடே ஜுன்சானே, நீ வர ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சிட்டடா. கடவுள் வாய் கொடுத்ததே பேசுறதுதான் மாம்சே. பேசக்கூடாதுன்னு சொன்னா இது எப்படி நல்லா இருக்குதா சொல்லு? அரே மாம்சு, ரொம்ப நேரமா
அது வந்து உனக்கும் அவனை நல்லா தெரியும். வேற யாரு? ட்ரெவர் வீட்டுக்கு தான். ஏழே ட்ரெவர் எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கானா இவன்? டேய் ட்ரெவர் ஓய் தோதா இருக்கியா வண்டி பின்னாடி? ட்ரெவர் இங்க என்ன பண்ணிருக்க? ஓ வண்டி கிளீனிங்கா? நடக்கட்டும். ஆமா டேய் எப்படி இருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். பொங்கல் சாட்டா தூக்கம் வரும். ஏதாவது ஒண்ணு வேணும்னா தாண்டா உனக்கு என் ஞாபகமே வரும். என்ன வேணும் உனக்கு? அது வந்து அது வந்து எனக்கு இல்ல. அது எப்படி சொல்றது தெரியலடா எனக்கு இல்ல. இப்படியே சொல்லிடுரு. உனக்கு எதுவுமே இல்ல. நீ கிளம்புடா. உன் கதையே வேணா, கிளம்பு. இரு சொல்லிடுறேன். அதாவது உன்கிட்ட ஒரு சப்மேரின் இருந்துச்சுல்ல, அந்த சப்மேரின் என்கிட்ட கூட. ஓஹோ இப்பதான் புரிய வருது. எலி எதுக்கு ஆயாவை தேடிச்சுட்டு ஆயா கிட்ட ஆயா சுடுற வடைய ஆட்டைய போட்டதானே, அத மாதிரி இப்போ என் கிட்ட இருக்க சப்மேரியன் வேணும்னு என்ன தேடி வந்திருக்க. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி நம்ம பாட்டு கேப்போம். கப்பல வாங்குறியா மாம்சே, கப்பல வாங்குறியா மாம்சே. அதெல்லாம் சரி, இவ்வளவு நாள் இல்லாம என்ன திடீர்னு சப்மேரியன் கேட்டிருக்க? என்ன விஷயம்? என்னன்னு சொல்லு. அது வந்து நீ நம்ப மாட்ட, இருந்தாலும் சொல்றேன். நாங்க கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து திடீர்னு சின்சான் எதையோ பார்த்துட்டு அலறனா. என்னடான்னு போய் பக்கத்துல பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கப்பல் கீழே உடைஞ்சு கிடந்தது. அங்க நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஓஹோ அந்த கண்டெய்னரை தூக்க இப்ப என்னோட சப்மேரியனை உனக்கு கொடுக்கணும் அதானே? ஆமா நீ சொல்றது அதேதான். நான் போயிட்டு அந்த கண்டெய்னர் எடுத்துட்டு திரும்பி உன்கிட்ட கொடுத்துறேன். சரி வா. ஆனா அது இங்க இல்ல, நம்ம வேற இடத்துக்கு போனோம். என் கூட என்ன ஃபாலோ பண்ணி என் கூடயே வா. ஏன்னா பாலமினா பின்னால போறீங்க? அப்பாடா எப்படியோ ஒரு வழியா சம்மதிச்சிட்டான். வா என் கூட என்ன ஃபாலோ பண்ணியே வா. தோ உன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். போ உன்னை ஃபாலோ பண்ணி நீ எங்க போனாலும் உன் பின்னாடி உன் கூடயே வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி மாம்சே. ரொம்ப நேரமா ஏதோ பார்க்ல பேசிட்டு இருக்கவே ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. என்ன பேசுனீங்க? என்ன ஃபாலோ பண்ணி என் பின்னாடியே வா. சரியா? நீ எங்கேயும் போயிடாத, என் பின்னாடியே வா. எது ஜாலியா பேசிட்டு இருந்தான்? அவன் சம்மதிக்க வேலடா. எங்க போயிட்டு இருக்கான்? டேய் எங்கடா அங்க இங்க பூந்து போயிட்டு இருக்கடா? அதெல்லாம் என் இஷ்டத்துக்கு நான் போவேன். என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வர்றது மட்டும் தான் உன்னோட வேலை. அவன் ஃபர்ஸ்ட் தர மாட்டேன்ற முடிவுல தான் இருந்தான். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே இப்போ கூட்டு வரான். எங்கயோ இருக்கான். அங்கதான் வந்துட்டான். இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். முக்கியமான விஷயம், சப்மேரியன் பத்திரமா வரணும். உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, சப்மேரியனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. அடே அதெல்லாம் கை வந்த கடா. தண்ணிக்குள்ள ஓட்டுறதுன்னா சும்மா போட்டு விட்டு பிரஸ் பண்ணா அது அப்படி போதே. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒழுங்கா வண்டியை ஓட்ட தெரியாது உனக்கு. இதுல நீ சப்மேரின் ஓட்டியா மாம்சே? யார்கிட்ட காது குத்த பாக்குற? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீங்க கேட்ட சப்மேரியன் இங்கதான் இருக்கு. இதான் நீ கேட்ட சப்மேரியன் பிராங்க்லின். பத்திரமா இருக்கணும். சரியா? எதுவும் ஆக கூடாது. ஓஹோ இதுதான் சப்மேரியனா? சூப்பரா இருக்கே. படு பயங்கரமா இருக்கே. அது உள்ளதான் நம்ம போணுமா? இது உள்ள போயிட்டு அப்படியே ஆபரேட் பண்ணி இது அப்படியே தண்ணிக்குள்ள இறக்கி எடுத்துட்டு வந்துடலாம். சூப்பரா இருக்கு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்திரமா எனக்கு திரும்ப வரணும். அடே ட்ரெவரே, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. பயங்கரமா நல்லா இருக்கே. இங்க பாரு சப்மேரியன்லாம் வாங்கி வச்சு கலக்கறானே. கலக்கறடா ட்ரெவரே. வெரி குட் கலக்குப்பா கலக்கு. அரே மாம்சே நீ என்ன பண்ற? மேல இறங்க. ஆனா உன மங்கி மாதிரி மேல ஏறி உட்கார்ந்திர. உண்மையாவே உன் மண்டையில பல்குண்டு தான் இருக்கா? டேய் ஜுன்சானே, வழி அங்கதான்டா இருக்கு. மேல ஏறி அந்த கதவு இருக்கும், அந்த டோர். அது திறந்து அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். மேல போவதுனா எப்படி போகாம இருக்க முடியும்? அப்படிதான்டா உள்ளே போக முடியும். மேல போலாம் ஜூன் ஜூலைல போ மாம்சே. தெரியாதனமா சொல்லிட்டேன். ரொம்ப நேரம் வளவளன்னு பேசிட்டு சீக்கிரமா போலாம். அடே அதுக்கு முன்னாடி ஒன்னு யோசிக்கணுமே. இது இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்ல. இது தண்ணியில மட்டும் தானே போவோம். தரையில போனா இதுல இருந்து எடுத்துட்டு போகணுமே. டேய் ட்ரெவரே என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இது இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போயே ஆகணும். அதுவா? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என் கூட வா. எல்லாத்துக்கும் என்கிட்டே கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ தான் பண்ணணும். சரி என்ன பண்றது? ஃப்ரெண்டாய் போயிட்ட, உனக்கு நானே உதவுறேன். இந்த வண்டியில ஏத்தி நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். நண்பனா? நீ தாண்டா நண்பேண்டா. சும்மா சொன்னாங்க நீ நண்பன்ட்டு. டேய் ஐஸ் வைக்கிறது பச்சையா தெரியுது. அதெல்லாம் நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. புரியுதா? சூப்பரா உன்னால முடியடா ட்ரெவரே. போ ஏத்திட்டு வா. வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். அரே மாம்சு இவ்வளவு கச்சட்டப்பட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த கண்டெய்னர் உள்ள ஒண்ணுமே இல்லாம ஒண்ணும் இல்ல கிளம்பிட்டாடா. என்ன பண்ணுவே? அடே ஏன்டா இப்படி பேசுற? உன் ஆசில ஆசிட் ஊத்த இந்த மாதிரி பேசாதடா. கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பேசி வாங்கிட்டு போறேன். சுடான சபையில் சாதம், வண்டியும் பிரமாதம். அரே மாம்சு உன் ஃப்ரெண்டுக்கு பாட்டு பாட தெரியாம ஏதோ பாட்டு பாடுங்கறாப்பல. அம்மா வழி நீ காமிச்சு அங்க பாரு. அச்சி தூயினு வா. நான் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது குறுக்கல வராதீங்க. குறுக்கல வந்தா கொண்டை இருக்காது, முந்திக்கிட்டு போனா மண்டை இருக்காதுடா. இல்ல ட்ரெவரே பேசிட்டு இருந்தது போதும். சீக்கிரம் வாடா, நமக்கு டைம் இல்ல. சீக்கிரம் ஓட்டிட்டு வா.
இல்ல டிரைவரே பாத்து இங்க வளைய வேண்டியது வரும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வா. பொறுமையா வாடா. வளையலாம் இங்கதான் மாம்சே. பாத்து நான் மாம்சே நீ அவரை சொல்லிட்டு ஒழுங்கா அங்க பாரு. இவ்வளவு பெரிய வண்டி வச்சுன்னு ஒரே கட்டா ஓட்டு போறாரு. உனையினா ஒழுங்கா போ. வந்தாச்சு அந்த இடத்துக்கு. அடே இறக்குடா. டேய் சப்மரீன் இறக்கு, கீழ இருக்கு, தண்ணில இறக்கு. அவ்வளவுதான், சப்மரீன் வந்தாச்சு. உன் வேலை முடிஞ்சுதுடா டிரைவரே. இதுக்கப்புறம் நீ கிளம்பலாம். உன்னோட சப்மரீன் உனக்கு திரும்ப கிடைக்கும். இதே மாதிரி வண்டி எனக்கு பலன்னு வரணும். ஏதாவது வண்டி கோளாராச்சு மூஞ்சில பூரா விட்டுருவேன். அவ்வளவுதான் வந்தாச்சு மாம்சு. போடே சாலியோ சும்கானா. வா ஜுன்சானே உள்ள வா. ஜம்ப் பண்ணு, உள்ள வந்து போலாம் உள்ள வா. எடே போலாம். பூர மாம்சே. இப்போதான் வாழ்நாள்ல முதல் முறையில தண்ணிக்குள்ள எப்படி இருக்கும்னு பாக்குறேன். ஏதே இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறியா? எப்ப பார்த்தாலும் குளிக்கும் போதெல்லாம் பக்கெட் உள்ள தலைய விட்டு பாத்துட்டு இருப்பேடா. அதுவும் தண்ணி உள்ள தானே. அப்புறம் வீட்டு வெளியே ஸ்விம்மிங் பூல் இருக்குமே, அதுலயும் குச்சி பாப்பே. அப்ப அதுவும் தண்ணி தானே. எப்படிலாம் போய் சொல்றான் பாரு. அட இல்ல மாம்சே, அதெல்லாம் வேற. இது பாரு அருமை. அடடடடடடடா. ஆமாடா ஜுன்சானே, இது உள்ள இருந்து பார்க்க இன்னும் பயங்கரமா இருக்கு. இப்போ நம்ம அந்த கண்டெய்னரை கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துட்டு போனோம். கண்டெய்னர் எங்க இருக்குன்னு பாரு. ஒரு 3 கண்டெய்னர் எடுத்துட்டு போனா போதும். வந்தா உனக்கு தானே அதுல பாதி. அதனால ஏதாவது கிடைக்கணும்னு வேண்டிக்கோ, சரியா? சீக்கிரம் இத திரும்ப மேல வச்சிட்டு அடுத்து வரணும்ல. போ சீக்கிரம் போ. ஒண்ணுத்த வச்சிட்டு 2வது கண்டெய்னரை வெற்றிகரமா கொண்டு போயிட்டு இருக்கோம். இது கழட்டிக்கிட்டு எங்கேயும் கீழே விழாம இருந்தா சரிதான். கரெக்டா போ. அப்படிதான். ஃபைனலி 2வது எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அடுத்தது 3வது தூக்கியாச்சு. போலாம் 3வது. சொய். வந்தாச்சு. அங்க 2 வச்சிட்டோம். லாஸ்ட் ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஃபைனலி வந்தாச்சு. இது உள்ள என்ன இருக்குன்னு இப்ப நான் பார்க்கணும். நான் அத பார்க்கணும். எடுத்துட்டு வந்தது எல்லாமே சரி மாம்சே. ஆனா இது உள்ள என்ன இருக்க போதுன்னு எனக்கு யோசனையா பார்த்தா என் மண்டை வெச்சி மூளை வெளியே வந்துரும் போல இருக்கு. அதனால நீ எதை ஓபன் பண்ற? அந்த லாஸ்ட்ல இருந்து ஓபன் பண்றியா? அதாவது எனக்குமே அந்த லாஸ்ட் சரி ஒண்ணாவே வரும்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. 1 2 3 அப்படியே வருவான். வா மாம்சே, முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓபன் பண்ணு. இது எப்படி டக்குன்னு ஓபன் பண்ண முடியாது. தள்ளிப்போ கட்டு வச்சுதான் திறக்கணும். இது நம்ம வெட்டி தான் எடுக்க போறோம். ஓரம் போடா. இது ஏதோ அட்வான்ஸ் லெவல் வண்டிடா டேய். இந்த வண்டி எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி கனவுல கூட பார்த்ததில்ல. பறக்குது. டேய் சுன்சானே, பைக் பயங்கரம். பாத்தியா இப்போ ஏமாத்தி நீ ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. இப்போ இது உனக்கானதுனே. எனக்கு அந்த வண்டியை ஓட்டவும் தெரியாது. எனக்கு அந்த வண்டியும் இல்ல. நீ இங்க யாரு? நான் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். பயங்கரமா இருக்கு. டேய். ஆஹா, ஸ்பீடு அல்லது. இதுக்கு டயர் கூட இல்ல. அட்வான்ஸ் லெவலா இருக்குமா? சும்மா ஸ்பீடு பிச்சிட்டு போதே. கண்ட்ரோல் அப்படி பயங்கரம். என்ன ஏமாத்தி இப்படி பண்ணி போட்டானே மாம்சே. எனக்கு ஒண்ணுமே வரல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. டேய் ஜுன்சானே, வண்டி பயங்கரம். சும்மா பிச்சிட்டு போகுது. பிச்சிட்டு போட்டான். போயிடு. அடுத்தத ஓபன் பண்ணு மாம்சே. அடுத்ததாச்சி எனக்கு ஏத்த மாதிரி வாதான்னு பாப்போம். என்னது? 100. ஹாய், எனக்கு ஏத்த மாதிரி குட்டி சைஸ் பஸ். பாரா, உனக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சுடா. கரெக்ட்டா உன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குடா ஜுன்சானே. பார்த்தல்ல மாம்சே, எனக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு பஸ். இது எத்தனை டிராவல் சொல்லுவேன். ஆனா என்ன ஒண்ணு என்ன மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் இதுல உட்கார முடியும். உன்ன மாதிரி இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கிற நல்லா ஜெய்ஜாண்டியார் ஒருனா உட்காந்தா டயர் பஞ்சர் ஆயிடும். வாங்க தாம்பரம் சிதம்பரம் வேற என்ன ஊர் போணுமோ என்ன ஊருன்னா சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் நம்ம டிராப் பண்ண முடியும். நீ அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இரு. நான் அடுத்து ஓபன் பண்ணி அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இது உள்ள கண்டிப்பா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மாம்சு. டேய் அடே ஜுன்சானே, பாத்தியா ஆத்தாடி எங்க பக்கத்து வீட்டு தாத்தா. என்ன இவ்வளவு கோல்ட் இருக்கு மாம்சு. அவ்வளவுதான், இனிமே நம்ம இந்த ஊர்ல பெரிய பணக்காரங்க ரிச் ஆக போறோம். அவ்வளவுதான் மாம்சே, தடுக்க முடியாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிதுடா ஜுன்சானே. பலன் கிடைத்து விட்டது. ஃபைனலி 3 கண்டெய்னர் ஓபன் பண்ணி லாஸ்ட் கண்டெய்னர்ல நமக்கு பயங்கரமான பரிசு கிடைச்சிருக்கு. சூப்பர் மாம்சே, சூப்பர். இத வச்சு என்ன ஒண்ணா வாங்கலாம். எப்படியோ 3 கண்டெய்னர்ல 3மே ஒர்த்தா இருக்கு மாம்சே. ஃபைனலி 3 கண்டெய்னர் ஓபன் பண்ணியாச்சு. அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.